சில பேர் நெனச்சுக்கிறாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா ரொம்ப கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஒர்க் பண்ணிட்டுருக்க பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போல அப்படின்னா, அவ வந்து ஃபேமிலிய ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நெனைக்கிறா. ஃபேமிலிய பார்த்துக்கணும்னு நெனைக்கிறா அப்படின்னு தான் அர்த்தம். அவளுக்கு நாலேட்ஜ் இல்ல அப்படின்றது அர்த்தம் கிடையாது. வேலைக்கு போறவங்கலாம் ரொம்ப நாலேட்ஜபிள்னும் அர்த்தமும் கிடையாது. ஸோ வந்து இப்போ வந்து அவ ஸ்பெண்டிங் யாரோ அவங்க டாடோட மணியோ, ஹஸ்பண்டோட மணியோ அவ ஸ்பெண்ட் பண்றா அப்டின்னா, அவ வந்து ஏன் கர்வமா இருக்கக்கூடாது? அது அவ அப்பா சம்பாரிச்சது, அவ புருஷன் சம்பாரிச்சது. அவ அவ வந்து அவ ஃபேமிலிய பாத்துக்கிறா. ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட எல்லா இதுமே வந்து ஃபேமிலிக்காக அர்ப்பணிச்சுட்ருக்கா. ஸோ, அவளுக்கான டைமையும், அவளுக்கான இதையும் செல்ஃப் கேரையும் அவ பண்ணப்போ, யாராவது ஒண்ணு சொல்றாங்க, நான் வேலையில இருக்கேன், நான் சம்பாரிச்சு நான் செலவு பண்றேன், உன்ன விட எனக்கு திமிரு அதிகம், கர்வம் அதிகம் அப்படின்னு யாராவது பேசுறாங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட் ரொம்பவே கேவலமா இருக்கு. ஒருத்தவங்க வந்து யாரையுமே கம்பேர் பண்ணிக்காம அவங்க உண்டு, அவங்க லைஃப் உண்டுன்னு போயிட்டுருக்கப்போ, அவங்களா கம்பேர் பண்ணி அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி தன்ன பெருமையா நெனச்சுக்கிறாங்க தெரியுமா? அவங்கலாம் சைக்கோன்னு நெனைக்கிறேன் நானு. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப்னா கேவலமும் இல்ல, வேலைக்கு போறவங்கன்னா ரொம்ப பெரியவங்களும் இல்ல. கரெக்ட் தானே?